கௌரவ அமைச்சர் அவர்களே, நன்றி உங்களுடைய சேவைகளுக்கு. இருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் கடைசி நிலையில் இருப்பதால் தான் இந்த குறைகளை பலரும் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த பாராளுமன்ற அமர்விலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பௌதிக வள குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. ஒரு கரிசனையான பதில் தங்களால் வழங்கப்பட்டது. மிகவும் விரைவாக முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவ விடுதி அமைக்கப்படும் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். பின்னர் எமது கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரும் நாங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஓடும் கதைத்திருந்தோம். அவரும் காலந்தாழ்த்தாது செயல் வடிவம் பெறும் என்று சொல்லியிருந்தார். அவரிடம் உங்களுடைய துரிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான சேவை நிலையங்களாக கடந்த 2025/6 அன்று சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தீவிலுள்ள 23 மாவட்டங்களை சார்பாக்கும் 64 மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன. 28 ஆதார வைத்தியசாலைகளில் கூட காணப்படும் இவ்வசதி நாட்டின் 24வது 25வது மாவட்டங்களாக உள்ள மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் இல்லை என்பது இந்த நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் மேற்படி 2 மாவட்டங்களும் மிக சமச்சீராக அணுகப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. முல்லைத்தீவில் 21 மருத்துவர்கள் பற்றாக்குறை, ஒரு நிரந்தர மருத்துவ நிபுணர் இல்லை, மருத்துவ கலவையாளர்கள் 23 பேர் இல்லை, தாதிய உத்தியோகத்தர்கள் 13 பேர் இல்லை. 25/7/21 படி 300க்கும் மேற்பட்ட ஆளணிகள் வெற்றிடம் முல்லைத்தீவு பிராந்திய மருத்துவ சேவை வளங்களில் இருப்பதும் சமச்சீரற்ற சேவை வளங்களின் சான்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, எனது முதலாவது கேள்வி, எப்போது அல்லது எப்போதிருந்து எங்களையும் உங்களில் ஒருவராக நீங்கள் காணும் உலகத்தை நாங்களும் காணத்தக்கவர்களாக, நீங்கள் பெறும் மருத்துவ வசதியின் தரத்தை நாங்களும் பெறக்கூடியவர்களாக, எங்கள் மன்னாரையும் எங்கள் முல்லைத்தீவையும் கஷ்ட மருத்துவமனைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கி அகற்றி சமச்சீரான சேவை வளங்களில் இணைப்பீர்கள் என கேட்டுக்கொள்ளுகின்றேன். ගරු මන්ත්‍රීතුමනි, ඔබටත් අපටත් කියලා එකක් නැහැ. රටේ හැම පුරවැසියාටම ප්‍රශස්ත සෞඛ්‍ය සේවාවක් ලබා දීම සඳහා වන පහසුකම් සැලසීම තමයි රජය බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ නිසා ඒ වෙනුවෙන් අපි කටයුතු කරගෙන යනවා. හැබැයි ඔබතුමා පිළිගන්නවා ඇති ඔය දිස්ත්‍රික් මහරෝහල් සංවර්ධනය කිරීමේදී සහ ඒවා ඇත්තටම දිස්ත්‍රික් මහරෝහල් බවට පත් කිරීමේදී විවිධ කාලවල තමයි සිද්ධ වෙලා තිබෙන්නේ. ඒ නිසා ඒවා සංවර්ධන මට්ටම් වල විවිධ අවස්ථාවන් අධීරයන් තියෙනවා. දැන් මුලතිව්, වවුනියාව, කිල්නොච්චිය සහ මන්නාරම කියන දිස්ත්‍රික් මහරෝහල් අතරම තවමත් තිබෙන්නේ පළාත් සභාව යටතේ, රේඛීය අමාත්‍යාංශ යටතේ නොවේ. මේ සියලු පළාත් සභාව කියලා අදාළ වෙන්නේ නැහැ. අපි සියලු රෝහල් වලට අවශ්‍ය කරන කාර්ය මණ්ඩලය සපයනවා, ක්‍රමානුකූලව සම්පත් සපයනවා. ඒ පමණක් නෙවෙයි, ඔබතුමා සඳහන් කරපු ආකාරයට අපි සමහර අවස්ථාවලදී අපේ අරමුදලට අමතරව විදේශ රටවලිනුත් ලබා ගන්නවා මේ රෝහල් සංවර්ධනයට. එකක් තමයි දැන් මන්නාරමේ මම කලිනුත් කිව්වා ඇක්සිඩන්ට් ඇන්ඩ් ඉමර්ජන්සි වාටු සංකීර්ණය ඉදිකිරීමට අපි ගිවිසුම් ගත වුණා ඉන්දියානු මධ්‍යමාණ්ඩුවේ සහාය සහිතව. ඒ වගේ මුලතිව් වලටත් අපි ව්‍යාපෘතියක් ගේනවා. මේ ආකාරයට ඒක සංවර්ධනය කරගෙන යනවා. එකම දේ මම වැඩිපුර සැලකිලිමත් වෙන්නේ මේ විශේෂඥ වෛද්‍යවරුන් යොමු කිරීමේදී. මොකද අපිට ඉන්න ප්‍රමාණය ප්‍රමාණවත් නොවන නිසා සමහර වෙලාවට එවැනි රෝහල් වලට අපිට යොදවන්න සිද්ධ වෙන. ඒක මුලතිව් මන්නාරම කියලා නැහැ. රටේ හැමතැනකම සමහර වෙලාවට අපිට යවන්න සිද්ධ වෙනවා. විදේශීය පුහුණුවට යන්න කලින් කීප දෙනෙක් යවන්න සිද්ධ වෙනවා. පුහුණුව ලැබිලා අර මංගේ බෝඩ් සර්ටිෆයි වෙන කලින් කීප දෙනෙක් යවන්න සිද්ධ වෙනවා. එතකොට ළඟ මාරු කිරීම කරන්න සිද්ධ වෙනවා. හැබැයි මේක මේ එහෙට විතරක් සිද්ධ වෙන සිදුවයක් නෙවෙයි. අපිට විශේෂඥ වෛද්‍ය සේවා ලබා දීම සඳහා උපරිමයෙන් කටයුතු කරන්න යාමේදී ඒ තත්ත්වය අනුව කළමනාකරණය කරගන්නවා.